ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை காசை லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோடுன்னு பார்க்கலாமா? விஜயா வந்து திட்டிகிட்ருக்காங்க நம்மளை. இந்த மாதிரி அந்த மாதிரி ஃப்ரெண்டு கூடலாம் நீ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்காத, அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க விஜயா. இல்லை, இந்த பணத்தை அவங்க வீட்டில் இருந்து தானே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் பெரிய தப்புடா, க்ரைம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், ஒரு திருடக்கிட்ட இருந்து அவங்க கிட்ட பறிமுதல் தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து திருடிட்டு வரல அடுத்தவங்க காசு அப்படின்ட்டு சொல்கிறாங்க முத்து. அதுக்கப்புறமா அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ பண்ணுங்கள், பார்த்து உங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கும் ரவிக்கும் மீனா சொல்கிறாங்க, நீங்கள் தான், நாங்கள் எதுவும் பண்ணல, முத்து தான் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா முத்து மீனாக்கா ஒரு சின்ன ரொமான்ஸ் நடக்குது. என்ன வேணும் நீங்கள் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு சக்கரை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா பணத்தை எடுத்துகிட்டு வந்து சீதா கிட்டே கொடுக்கறதுக்காக மீனை எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி பணம், திருட்டு போன பணம் அண்ணா இது மாமா எப்படியும் மீட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம சீதாவோட ஆளும் வராங்க. இப்போ அவங்க வேலைக்கெலாம் போயிட்டு வரும்போது வடபழனி போயிட்டு வந்தேன், அப்படியே பஞ்சாமிரதமும் வாங்கிட்டு வந்தேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பஞ்சாமிரதம் கொடுத்து காசும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் நான் ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்கள் மாமாவையும் அக்காவை காட்டு, அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், நான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமாக காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ரவி ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூர் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடெலாம் பற்றி சொல்கிறதுக்காக. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனை வந்து பூசணிக்காய் ஸ்வீட்டும் வாழைப்பூ வடையும் செஞ்சு கொண்டு வராங்க. நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, பணத்தை எடுத்துகிட்டு வந்து, அதுக்காக என்னோடய சின்ன ஒரு கிஃப்ட்டு, ஒரு நன்றி சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரிவ்யூர் வந்துடுறாரு. வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, ரொம்ப நல்ல இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஆனால் ரவி இன்னும் ஃபுட்டு எதுவும் செய்யலை, இன்னும் 15 மினிட்ஸ் ஆகும்ட்டு. அதுக்குள்ளே அவங்க கேமராலாம் ஃபிட் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையே. சரி, மீனை எடுத்துகிட்டு வந்ததே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ வடையும் ஸ்வீட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓனர், அவங்க ரவியோட ஓனர் கூப்பிட்டு கையில் ஒரு 10,000 கொடுக்குறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இது உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா அண்ணாமலை எல்லோரும் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ரோஹினி மட்டும் கிச்சனில் உட்காந்து குடிச்சிட்ருக்கா. மனோஜ் இங்கே வந்து பார்க்குறேன், நீ ஏன்டா அங்கெல்லாம் பார்க்குற, இனிமேல் யார் எங்கேயும் இங்கே வைக்கணுமோ அங்கங்கே தான் வைக்கணும், நீ ரொம்பலாம் இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடை பக்கம்லாம் சேர்க்காத அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க புருஷன் பண்ணிட்டு அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா, என்ன விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ருதி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு ஃபுட் ரிவ்யூர் வந்தாங்க, நாங்கள் வந்து சாப்பாடு செய்ய லேட் ஆகிடுச்சா ரவி, 15 மினிட்ஸ் ஆகும்ட்டு. அவங்க அதுக்குள்ளே கேமராவில் ஃபிட் பண்ணிட்டாங்களா. அப்புறம் மீனை எடுத்துகிட்டு வந்து வாழைப்பூ வடை தான் கொடுத்தோம், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கள் அந்த ஹோட்டலில் வாழைப்பூ வடை தான் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி ஃபேமஸ் பண்ணிவிட்டாங்க. அதனால் நாங்கள் நேற்று வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு 10,000 ருபீஸ் கிஃப்ட்டாக கொடுத்தாங்க ரவிக்கு, இதில் நீங்களும் உங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 5,000 கொடுக்குறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. அண்ணாமலை, நீயே எடுத்துக்கோ, பரவாயில்ல, அவங்க சந்தோஷத்துக்கு தானே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீன் அந்த காசு வாங்கிக்கிட்டு நான் உண்டியில் முத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. முத்துக்கிட்ட கொடுத்தோடனே ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, தான் புருஷன் தனக்கு சப்போர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாகிடுது. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.